இழந்த செல்வம், பலம் மற்றும் பதவி போன்றவற்றை திரும்ப கிடைக்க வழிபட வேண்டிய ஆலயம், கன்னியர்கள் மகிழ்ச்சியான வாழ்வமைய வழிபட வேண்டிய ஆலயம், யமதர்மராஜா இழந்த தண்டத்தை பெற்றதால் நீண்ட ஆயுள் பெற வழிபட வேண்டிய ஆலயம் என பல்வேறு சிறப்புகளை பெற்ற இந்த ஆலயம் வேளச்சேரி விஜயநகர பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள அருள்மிகு கருணாம்பிகை சமேத தண்டீஸ்வரர் ஆலயமாகும். மார்க்கண்டேயர் உயிரை காக்க சிவபெருமான் யமதர்ம ராஜாவின் பதவியையும் அவரது தண்டத்தையும் பறித்தார். பின்னர் அதனை திரும்ப பெற வேண்டி யமதர்ம ராஜா பல்வேறு சிவாலயங்களுக்கு சென்று பூஜைகள் செய்தார். கடைசியாக அவர் இங்கு வந்து தீர்த்தம் அமைத்து பூஜித்து இழந்த தனது தண்டத்தை பெற்றார். இதனால்தான் இந்த இறைவன் பெயர் தண்டீஸ்வரர் என்றானது. மேலும் அதனால்தான் அருகில் உள்ள குளம் யமதீர்த்தம் என்று பெயர் பெற்றது. இந்த ஆலயம் நீண்ட ஆயுளை கொடுக்கும் ஸ்தலம் என்பதால் 60 மற்றும் 80ஆம் திருமணங்கள் நடத்த இந்த ஆலயம் உகந்த ஸ்தலமாகும். வேதங்கள் இங்கு வழிபட்டு தங்களது இழந்த புனித தன்மையை பெற்றன. இதனால் வேதங்கள் வழிபட்ட இடம் என்று பொருள்படக்கூடிய வேதசிரோன்மணி என்பதுவே பின்னர் மருவி வேளச்சேரி ஆகியது என்ற ஒரு கூற்று உண்டு. அதே போல இந்த பகுதிகளில் வேள்விகள் நிறைய நடைபெற்றதால் வேள்விச்சேரி என்பதுவே மருவி வேளச்சேரி என்றானது. எல்லா ஆலயங்களிலும் தண்டத்துடன் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கும் வீரபத்திரர் இந்த ஆலயத்தில் அமர்ந்த கோலத்தில் ருத்ராட்சத்துடன் அருள் பாலிப்பது சிறப்பம்சமாகும். சப்தகன்னியர்களை ஒரு அசுரனிடமிருந்து காக்க சிவபெருமான் வீரபத்திரராக அவதாரம் எடுத்து அவர்களை காத்தார். இங்குள்ள சப்தகன்னிகைகள் சன்னதி செல்லியம்மன் சன்னதி என்ற பெயரில் பக்தர்களால் அழைக்கப்படுகின்றது. கன்னியர்கள் தங்களது சிறப்பான வாழ்விற்கு இந்த அம்மன் மற்றும் வீரபத்திரரை வணங்குகின்றனர். அபய தீட்சிதர் என்பவர் இங்கு சிவபெருமான் அம்பிகை இல்லாமல் தனித்திருப்பதனை அறிந்து ஒரு ஸ்ரீ சக்கரத்துடன் கூடிய இந்த கருணாம்பிகையை பிரதிஷ்டை செய்தார். இவ்வாறு பல்வேறு புராண நிகழ்வுகள் நடந்த இந்த ஆலயத்திற்கு நீங்களும் சென்று வாருங்கள். இந்த ஆலயத்தின் முழு வீடியோ எங்களது யூடியூப் சேனல்ல உள்ளது. இதுவரைக்கும் நீங்கள் எங்கள் பேஜை ஃபாலோ செய்யலை என்றால் ஃபாலோ செய்யுங்கள்.